வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, மகாலய அமாவாசை தினத்துல உங்க வீட்ல மறைந்த முன்னோர்களுக்கு எளிமையான முறையில எப்படி நீங்க தர்ப்பணத்தையும் திதியும் கொடுக்க வேண்டும்னு தெரிஞ்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த மகாலய அமாவாசை நாள்ல என்ன விஷயங்களை செய்யணும், செய்யக்கூடாது. சில விஷயங்கள் நாம தவறாம செய்துட்டா நமக்கு பார்த்தீங்கன்னா தீராத தோஷத்தையும் பாவத்தையும் ஏற்படுத்திடுங்க. அந்த விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நீங்க உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். மகாலய அமாவாசை தினத்துல நீங்க புனித நதிகள்னு குளம், கடல் போன்ற புனித நீர் நிலைகளில் நீராடிட்டு முன்னோர்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க. ஆனால் உங்களுக்கு நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்க முடியாதா, பித்ரு பூஜை செய்து வழிபட முடியாதவங்க என்ன செய்யலான்னா, நீங்கள் வீட்டிலேயே எளிமையாக பித்ருக்களை வழிபட்டாலே போதுங்க. இந்த மகாலய அமாவாசையில் வீட்டிலேயே பித்ரு பூஜை எப்படி செய்வது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை தான் மகாலய அமாவாசையாக சொல்லப்படுதுங்க. இந்த நாள்ல நீங்க முன்னோர்களை வழிபட்டு அவர்களுடைய ஆசைகளை பெறுவதற்கு ஒரு சிறப்பான தினமாக அமைய போகுது. இந்த நாள்ல பாத்தீங்கன்னா வழக்கமாக நீங்க மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய அமாவாசையில மட்டும்தான் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பவங்க. ஆனா வருடத்துல ஒரு முறையாவது நீங்க புரட்டாசி மாதத்துல அமாவாசைக்கு முன்பே வரக்கூடிய 15 நாட்களும் தினமுமே நீங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டு அவர்களுடைய ஆசி பெறுவதற்கான ஒரு அற்புதமான காலம் தாங்க இது. இதுவரை நீங்க முன்னோர்களுக்கு வழிபடாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பாவமோ, முன்னோர்களுடைய யாருக்காவது தர்ப்பணம் கொடுக்காம விட்டுவிட்டால் அவர்களுடைய ஆத்மா பார்த்தீங்கன்னா ரொம்பவே துன்பத்தை அனுபவித்து கொண்டுதான் இருக்கும். இதனால மகாலயபட்ச தருணத்துல நீங்க தர்ப்பணம் கொடுத்தாலே பல தலைமுறைக்கு நீங்க முன்னோர்களுக்கு சென்றடையணும் சொல்லப்படுதுங்க. மகாலயபட்சத்துல பார்த்தீங்கன்னா 15 நாட்களும் தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை வழிபட முடியாதவங்க இந்த மகாலய அமாவாசை தினத்துல தர்ப்பணம் கொடுத்தாலே போதுங்க. வெளியூர்ல இருக்கிறவங்க, வெளிநாடுகளை இருக்கிறவங்க கூட நீர்நிலைகளை நேரில் சென்று தர்ப்பணம் கொடுத்து வழிபட முடியாதவங்க கூட இந்த நாளை வீட்டிலேயே எளிமையான முறையில நீங்க தர்ப்பணம் கொடுத்து வழிபாடுகளை செய்யலாங்க. வீட்டுல எப்படி நீங்க தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை வழிபடலான்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா எளிமையாக உங்க வீட்டிலேயே சூரிய உதயத்திற்கு பின்னாடி குளித்துட்டு ஒரு நிமிடம் பார்த்தீங்கன்னா மனதார நீங்க முன்னோர்களை நினைத்து பிரார்த்தனை செய்திடுங்க. பிறகு வீட்டில் பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் செய்ய ஒரு தாம்பலம் வச்சுட்டு அதன் மேல வலது கை கட்டை விரல்ல ஆள்காட்டி விரலுக்கு நடுவே தாங்க சிறிது பார்த்தீங்கன்னா கருப்பு எள் வைத்து நீர் ஊற்றி முன்னோர்களை நினைத்து அவர்களுடைய பெயர்களை சொல்லி நீங்க 3 முறை நீர் விடணுங்க. பிறகு இந்த நீரை நீங்க என்ன செய்யணும்னா, கால்படாத இடத்துல ஆறு, குளம், ஏரி, கிணறுன்னு போன்ற நீர்நிலைகள் இருந்துச்சுன்னா அதுல ஊற்றி விடுங்க. இந்த வழிபாட்டினை பார்த்தீங்கன்னா உங்க முன்னோர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு நீங்க மனதால நினைத்து வழிபாடுகினே மேற்கொள்ளணுங்க. இந்த நாள்ல நீங்க தெற்கு பார்த்தவாறு தான் நீங்க முன்னோர்களுக்கு படத்தை வைத்து ஒரு அகல் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யணும். மேலும் பார்த்தீங்கன்னா முன்னோர்களுடைய படத்திற்கு நீங்க துளசி மாலை அணிவித்து சாம்பிராணி தூபம் போட்டு வழிபாடுகள் செய்யலாங்க. வழிபாட்டின் போதும் பார்த்தீங்கன்னா நிறை சொம்புல நீரும், வெற்றிலை பாக்கு, 2 வாழைப்பழனு, மல்லிகைப்பூ சிறிதளவு வைக்க வேண்டுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா படையல் போட்டு வழிபட்டீங்கன்னா வாழைக்காய் பொரியல், விழுந்த வடை கண்டிப்பாக படையல்ல இருக்க வேண்டுமா. சாதத்துல சிறிது நீங்க தயிர், கருப்பு எள் கலந்து காக்கைக்கு பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை நோக்கி பார்த்து உணவு வைத்து நீர் விழ வேண்டுங்க. பசுவிற்கு அகத்திக்கீரை, வாழைப்பழம் கொடுப்பதும், தெருநாய்களுக்கு இந்த நாள உணவு அளிப்பதும் பார்த்தீங்கன்னா அன்னதானம் செய்வதும் ரொம்பவே நல்லதுங்க. மாலை 6 மணிக்கு மேல அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நீ முன்னோர்களை நினைத்து வழிபடுவது முன்னோர்களுடைய ஆசையை பார்த்தீங்கன்னா இந்த நாள்ல உங்களுக்கு பெற்று தருங்க. இந்த ஆண்டிற்கான மகாலயபட்சம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 8ஆம் தேதி துவங்கி இருக்குதுங்க. செப்டம்பர் 21ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா இந்த மகாலயபட்சம் காலம் அமைஞ்சிருக்கு. இந்த காலத்துல நீங்க தர்ப்பணம் கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க. 21ஆம் தேதியில பார்த்தீங்கன்னா மகாலய அமாவாசை விரதம் கடைபிடிப்பது ரொம்ப நல்லதுங்க. செப்டம்பர் 21ஆம் தேதியில பார்த்தீங்கன்னா அதிகாலை 1:03 நிமிடத்துக்கு துவங்கி செப்டம்பர் 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அதிகாலை 1:42 நிமிடத்துல அமாவாசை திதி அமைந்திருக்கு. இந்த நேரத்துல நீங்க தவறாம உங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் இட்டு படையலிட்டு வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க.
மகாலய அமாவாசையில விரதம் இருக்கக்கூடியவர்களாக நீங்க இருந்தீங்கன்னா அதிகாலையில எழுந்துட்டு புனித ஆறு குளங்கள் இல்லைன்னா கடல்ல புனித நீராடிட்டு முன்னோர்களுக்கு வழிபாடுகளை மேற்கொள்ளணும். நீங்க சூரிய உதயத்திற்கு பிறகுதாங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். எள்ளும் தண்ணீரும் இந்த நாளை கட்டாயம் இறைக்க வேண்டுங்க. வீட்டில் முன்னோர்களுடைய படங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாலை இல்லைன்னா பூ அணிவித்துட்டு தனியாக தீபம் ஏற்றி வைத்து தீபதூப ஆராதனை காட்டி வழிபாடுகள் செய்யணும். முன்னோர்களுக்கு இந்த நாளில் பிடித்த சைவ உணவுகளை சமைத்து பகல் பொழுதுல நீங்க படையலிட்டு வழிபாடு செய்யலாம். முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபட்ட பிறகுதாங்க நீங்க கட்டாயமாக இந்த நாளில் காகங்களுக்கு உணவு வைக்கணும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு படையலாக இட்ட உணவை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கள் சாப்பிட நீங்கள் கொடுக்கலாம். அப்படி உங்கள் வீட்டில் பெரியவங்க யாரும் இல்லைன்னு பட்சத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த உணவை எல்லோரும் பகிர்ந்து சாப்பிடலாங்க. மகாலய அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்து படையலிடும்போது பார்த்தீங்கன்னா ராகு காலம் யமகண்டம் இல்லாத நேரத்தில் தான் செய்ய வேண்டுங்க. இந்த நாள் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையாக வருவதால் மாலை 4:30 தான் ராகு காலம் துவங்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் யமகண்ட நேரமாக பார்த்தீங்கன்னா 12 மணி முதல் 1:30 வரை இருக்குதுங்க. இதோடு உச்ச காலத்திற்கு முன்னாடியே நீங்கள் தர்ப்பணம் கொடுத்து முடித்திடுங்க. தர்ப்பணம் செய்ய நல்ல நேரமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு மகாலய பட்சத்தில் காலை 6 மணி முதல் 11 மணி வரை நல்ல நேரமாக அமைஞ்சிருக்கு. படையலிடுவதற்கான நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை நல்ல நேரம் அமைந்திருக்குதுங்க. பகல் 12 மணிக்குள்ள நீங்கள் படையலிட்டு வழிபாடை முடித்துக்கோங்க. பகல் 1:35 பிறகு நீங்கள் முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபாடுகள் செய்யலாங்க. மகாலய அமாவாசையில் அன்று பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் நீங்கள் கோலம் போடக்கூடாது. அது மட்டும் இல்லைங்க, வீட்டில் அசைவம் சமைக்கவே சாப்பிடாதீங்க. நகம் வெட்டுவது முடி வெட்டுவது போன்றவற்றை நீங்கள் செய்யாத இருங்க. எலுமிச்சை பழத்தை நறுக்கி நிலைவாசல வைத்திருந்தீங்கன்னா அதை எடுத்து விடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் நீங்கள் நிலைவாசலில் மஞ்சள் குங்குமமும் இடக்கூடாது. முன்னோர்களுக்கு வழிபாடும் போது பூஜையில் நீங்கள் மணி எடுத்து வழிபாடு செய்யாதீங்க. நீங்கள் பித்ருகளுக்கு எல்லை கடனாக வாங்கி தர்ப்பணம் இந்த நாளில் கொடுக்கக்கூடாது. மேலும் பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் செய்ய ராகு காலம் யமகண்டம் பார்க்க தேவையில்லைங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் நீங்கள் படையலிடும்போது ராகு காலம் யமகண்டமாக இருக்கவும் கூடாது. வாழைக்காய் உளுந்த வடை இளநீர் படையலில் கட்டாயம் இருக்கணும். பூஜை அறையில் இருக்கக்கூடிய விளக்கை முன்னோர்களின் வழிபாட்டிற்காக நீங்கள் ஏற்றிடாதீங்க. அதற்கென நீங்கள் தனியாக ஒரு விளக்கை வைத்து பயன்படுத்திக்கோங்க. முன்னோர்களுக்கு நீங்கள் வழிபாடு முடியும் வரையுமே பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபாடுகளை செய்யக்கூடாது. மேலே பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு படம் இல்லாதவங்க தெற்கு பார்த்தவாறு ஒரு அகல் விளக்கை மட்டும் ஏற்றி வைத்து கூட இந்த நாளில் நீங்கள் தர்ப்பணம் படையலை செய்திடலாங்க. காகத்திற்கு நீங்கள் கிழக்கு பார்த்தவாறு தான் சாதம் வைக்கணும். பிறகு நீர் விளவி அதாவது காகம் எடுத்த பிறகுதான் நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கணுங்க. ஏதேனும் இரு ஜீவராசிகளுக்கு இந்த நாளில் கட்டாயமாக அன்னதானம் கொடுக்குவது ரொம்பவே நல்லது. காகம், பசு, நாய், மனிதனு யாருக்காவது இந்த நாளம் அன்னதானம் விட்டுடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா பெண்கள் இந்த நாளை ரொம்பவே சுத்தமாக இருக்கணும். தலைக்கு குளித்து விட்டு படையலுக்கு உணவு சமைக்கணுங்க. அமாவாசை நாளில் இரவு ஒரு கைப்பிடி சாதம் அதாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெண்கள் சாப்பிட வேண்டும்னு சொல்லுவாங்க. தந்தை உள்ள மகன்கள் சுமங்கலி பெண்கள்னே பெண் பிள்ளைகள் பெற்றோருக்காக எள்ளும் தண்ணீரும் இறைத்து பிண்டம் வைக்காதீங்க. மேலும் அமாவாசை தினத்தில் பார்த்தீங்கன்னா மாலை 6 மணிக்கு மேலே அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று நீங்கள் ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி முன்னோர்களை வேண்டி ஏற்றி வழிபாடு செய்திடுங்க. மகாலய அமாவாசை நாளில் முன்னோர்களை வழிபட்டு முடித்த பிறகுதாங்க நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தீங்கன்னா குலதெய்வத்தினுடைய அருள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையாக கிடைத்திடுங்க. நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும்தாங்க பூமியில் இருக்கக்கூடிய அவர்களுடைய குடும்பத்தினரும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் இறந்த தேதி நாளை கணக்கில் கொண்டே திதி கொடுக்கப்படுது. அது தவிர பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை தை அமாவாசை நாட்களை தர்ப்பணம் செய்வாங்க. இப்படி முன்னோர் திதி நாள் ஆடி அமாவாசை தை அமாவாசையில் தர்ப்பணம் செய்ய தவறினீங்கன்னா மகாலய அமாவாசையில் அதாவது புரட்டாசி அமாவாசையில் நீங்கள் தர்ப்பணம் செய்திடலாங்க. முன்னோர்கள் இறந்த திதி தெரியாதவங்க கூட இந்த நாளில் தர்ப்பணம் செய்வது ரொம்பவே நல்லதுங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அமாவாசை நாட்களில் 3 தலைமுறை முன்னோர்களுக்கு தான் தர்ப்பணம் செய்யப்படுது. ஆனால் இந்த மகாலய அமாவாசையில் பார்த்தீங்கன்னா தாய் வழி தந்தை வழி உறவினர்களுக்குன்னு மட்டும் இல்லை, ஆசிரியர்கள், உறவினர்கள், நண்பர்கள், பங்காளிகள்னு அனைவருக்குமே நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம். இதுவே தாங்க இதனால் இது மகாலய அமாவாசைன்னு
சொல்லப்படுது. இந்த மகாலயபட்ச காலத்துல பார்த்தீங்கன்னா முன்னோர்களும் அவர்களுடைய சந்ததியினர் செலுத்தக்கூடிய தர்ப்பணத்துக்காக காத்திருப்பாங்க. அதனால இந்த நாளை யாருமே தவறாம தர்ப்பணம் கொடுத்துடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.